இன்றைக்கு அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா என்றாலே அது சூரியனுக்கு நன்றி சொல்லும் பெருவிழா. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி என்று சூரியனை கவியரசு கண்ணதாசன் வாழ்த்தியதை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் எல்லோரும் அடையாளம் இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கெல்லாம் அடையாளமாய் திகழ்கிறீர்கள். எங்கள் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல், இதோ இந்த மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் உங்களுக்காக என்று குடும்பத்தில் ஒருவராக, குடும்ப தலைவராக எங்களுக்கு பொங்கல் விழா வாழ்த்தை நிகழ்த்த வந்திருக்கிறீர்கள். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியிலிருந்து 6000 பேர் இதுவரைக்கும் வாழ்வாதாரம் பெற்றிருக்கிறோம். விதை உயிர் கொண்டால் விருட்சமாக வளரும். அனிதா என்கின்ற ஒரு உயிரை விதையாக போட்டோம். அது மிக பல விருட்சமாக வளர்ந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்களின், இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஒளியூட்டிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் உங்களோடு பொங்கல் விழா கொண்டாடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் தலைவரே. நீங்கள் எவ்வளவோ காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்தாலும், எனக்காக காத்திருக்கக்கூடிய மக்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக உங்களை நாங்கள் நினைக்கிறோம். நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் கவியரசு சூரியனை தாய் என்றார்? சூரியன் தந்தை தானே. ஆனால் சூரியன் தந்தைதான், அதிலிருந்து வரும் கதிர்கள் தாயாக நம்மை அரவணைக்கிறது இல்லையா? அப்படி சூரியனாக இருந்து தாயாகவும் தந்தையாகவும் எங்களை நீங்கள் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன், ஒரு தலைவன் தான் ஆட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய பெரும் பணியை நான் சொல்லுகிறேன். பெரும் பணி என்ன தெரியுமா? மீன் வாங்கி கொடுக்கிறது இல்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அது பிடிப்பதற்கான உபகரணங்களையும் சேர்த்து தருகிறீர்களே, அதுதான் நாங்கள் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கு காரணம். நாங்கள் உங்கள் மீது மரியாதை செலுத்துகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். அதற்கும் மேலாக உங்கள் மீது அபரிமிதமான பாசம் வைத்திருக்கிறோம் என்பதனை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த மக்களின் சார்பிலே 6000 பேர் இங்கிருந்து பலன் கொண்டு போயிருக்கிறோம். 6000 பேர் சார்பிலே நான் சொல்லுகிறேன், ஒரு ஆசிரியர், ஒரு குருநாதர் எதை தந்துவிட முடியும்? இந்த இனம் இருக்கிறதே, தமிழ் இனம் இருக்கிறதே, அது பழங்குடி. பழங்குடியின் தமிழ் இனத்தில் ஒரு பழைய ஒரு கதை உண்டு. புறாக்கள் நிறைந்திருந்த ஒரு குடும்பம். புறாக்களை எல்லாம் தயார் செய்து இளைஞர்களாக அந்த புறாக்களை வேட்டைக்கு அனுப்பினார்களாம். அப்பொழுது புறாக்களின் தலைவன் வேட்டைக்கு அனுப்பிய இளைஞர்களை வேட்டைக்கு அனுப்பிய தாய் தந்தையரை அழைத்து ஒரு வார்த்தை கேட்டான். நீ அனுப்பினாயே அந்த புறாவுக்கு, அந்த இளைஞனுக்கு சரியாக சொல்லி தந்தாயா? எப்படி மிக சிறப்பாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தாயா? சொல்லி தந்தேன் சார். என்ன சொல்லி தந்தாய்? கவனமாக கேளுங்கள். அம்பு வைத்து குறி பார்க்கக்கூடிய வேட்டைக்காரனிடம் பத்திரமாக இருக்கும்படி சொல்லி தந்தேன் ஐயா. இல்லை, நீ இன்னும் ஒன்றும் சொல்லி தந்திருக்க வேண்டும். அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? வேட்டை தெரிந்த, குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் மட்டுமல்ல, வேட்டையாட வெறி கொண்டு திரியக்கூடிய, குறி வைக்கவே தெரியாத, அம்புகளை நிறைய வைத்திருக்கும் வேட்டைக்காரர்களிடமும் நாங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். இதுதான் ஒரு ஆசான், ஒரு பேராசான், ஒரு குரு, ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க, சாமி பேரை சொல்லிட்டே போ, வழித்துணையா இருக்கும்.
அது கிறிஸ்துவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், குலதெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் எல்லோரும், பெருந்தெய்வங்களை வழிபடுகின்ற எல்லோரும் அந்த சாமி பேரை சொல்லிட்டு வழித்துணையா போன்னு சொல்லுவாங்க. எங்க ஐயா மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் வழித்துணையாக கொண்டு பாதுகாப்பாக சொல்லிக் கொண்டிருக்கும் மந்திரம் எது தெரியுமா? திராவிடம், திராவிடம், திராவிடம் என்று சொல்லிதான் நாங்கள் எங்களுடைய வழியை மிக செப்பனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் திரும்பி திரும்பி நான் பார்க்கிற சில படங்கள் உண்டு. அந்த படங்களில் ஒன்று ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் பற்றி ஐன்ஸ்டீன் இப்படி சொல்லுகிறான், அதை ஒழுங்காக நாம் பார்த்து விட்டோம் என்றால் பிசிக்ஸ் பாடத்தில் நோபல் பரிசு பெறலாம் என்று எழுதுவான். நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சி, இதைத்தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள் என்கின்ற உறுதிப்பாட்டை உங்களுக்கு தருகிறோம். 4 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கிறீர்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இனிவரும் 40 ஆண்டுகளிலும் தமிழ்நாடு சுயமரியாதையோடு இயங்கும் என்கின்ற ஒரு பாடத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள் என்பதனை உங்களுக்கு நாங்கள் பொங்கல் பரிசாக சொல்லுகிறோம். சமீபத்தில் நான் பார்த்த அந்த படத்துல ஒரே ஒரு காட்சி தான், 1 நிமிடத்தில் முடிக்கிறேன். அந்த காட்சி வேற ஒன்றுமில்லை. பெரிய ஒரு சிவப்பு ராணி ஒரு தீர்ப்பா, வெள்ள ராணி ஒரு தீர்ப்பா. வெள்ள ராணி தான் ஹீரோயின், சிவப்பு ராணி வில்லி. சிவப்பு ராணி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு ஆலிஸ்ங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஓடி வருவா. ஓடி வந்து அந்த வெள்ள ராணி கிட்ட நிப்பா. அந்த வெள்ள ராணி அவ கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லுவாங்க, அவ ஹே ஆலிஸ் ஓடு என்று சொல்லுவாள். அவள் ஓடுவாள். அவள் கீழ்ப்படிந்த மாணவி, ஓடுவாள். அவள் ஓடுகின்ற பொழுது வெள்ளை ராணியும் சேர்ந்து ஓடுவாள். ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த குட்டி ஆலிஸ் கேட்பாள், ராணி நாங்கள் எங்கே போகிறோம்? அப்பொழுதுதான் ராணி சொல்லுவாள், நாங்கள் எங்கேயும் போகவில்லை. அப்படி என்றால் ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்றாலும், முன்னேறி செல்ல வேண்டும் என்றாலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களை உற்சாகமாகவும் உழைப்பில் நம்பிக்கை வைத்தும் சுயமரியாதைக்காரராகவும் எங்களை உருவாக்கி இன்றைக்கு இதோ என் மாணவி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாள். நான் SITயில் அவளுக்கு தமிழ் பாடம் எடுத்திருக்கிறேன். ஏழை பெண். அவள் என் பக்கத்தில் உட்கார்ந்து வணக்கம் அம்மா என்றாள். நான் வணக்கம் என்றேன். அவள் சொன்னாள், எல்லோரும் உங்களை பேச்சாளர் என்பதற்காக வணக்கம் சொன்னார்கள், நான் உங்களை என் ஆசிரியர் என்பதற்காக வணக்கம் சொன்னேன். சொல்லிவிட்டு அவள் சொன்னாள், நான் எக்கனாமிக்ஸ் படிச்சேம்மா. எங்க குடும்பம் ஒன்னும் பொருளாதாரத்துல பெரிய குடும்பம் இல்லை. நான் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில சேர்ந்து டாலி படிச்சேன். இன்றைக்கு 20,000 ரூபாய் சம்பாதித்து சுயமரியாதையுடன் வாழ்கிறேன் என்று சொன்ன அந்த குழந்தை இதோ அங்கே அமர்ந்திருக்கிறார். அது அவளுடைய குரல் மட்டுமல்ல, 6,000 பேர் இந்த அச்சீவர்ஸ் அகாடமியில் இருந்து, அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் இருந்து டாலியையும் தையல் கலையையும் கம்ப்யூட்டரையும் படித்துக் கொண்டு வெளியில் வருகிறோமே, அவர்கள் எல்லோரும் சார்பிலும் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியை ஏற்படுத்திய பெரியவர்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் மீண்டுமாய் அந்த சூரியனை வாழ்த்தக்கூடிய அந்த பொங்கல் விழா நல்வாழ்த்தை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.